உழவர் நலத்துறையின் திட்டங்களை விளக்கும் வகையில் வேளாண் வணிக திருவிழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். நாமக்கல் மற்றும் கரூரில் விஜய் இன்று பிரச்சாரம். சென்னையில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார். சனிக்கிழமைகளில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வருபவன் நான் அல்ல. வாரம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் நடந்த திருமண விழாவில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் திடீர் சந்திப்பு. பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பிறகு நடைபெற்ற சந்திப்பால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ராமநாதபுரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 29, 30 தேதிகளில் பயணம். அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவம் கோலாகலம். ராஜமன்னார் அலங்காரம், கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளினார் ஏழுமலையார். பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடு. புரட்டாசி 2வது சனிக்கிழமையொட்டி பக்தர்கள் தரிசனம். கடல் சீற்றத்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. ராமேஸ்வரம், தூத்துக்குடி மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனுக்கு செய்யப்பட்ட அலங்காரத்தில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நோட்டுகள் இடம்பெற்றதால் சர்ச்சை. விசாரணை நடத்த இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு. காவல் நிலைய விசாரணைக்கு சென்ற சிறுவன் உயிரிழந்த வழக்கு. காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 4 காவலர்களுக்கு 11 ஆண்டு தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. மதுபான பாருக்கு உரிமம் பெற்று தருவதாக கூறி 1,60,00,000 ரூபாய் மோசடி. திண்டுக்கல்லில் வணிக வரித்துறை அலுவலர் கைது. மழையால் குமரி, காளிகேசம், கீரிப்பாறை, வாழையத்து வயலில் ரப்பர் பால் வெட்டும் பணி நிறுத்தம். ரப்பர் பால் வெட்ட 2வது நாளாக தொழிலாளர்கள் செல்லவில்லை. டெல்லியில் 17 கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சாமியாரின் 18 வங்கி கணக்குகள் முடக்கம். வழக்கு பதிவான பின் 50 லட்சம் ரூபாயை வங்கியிலிருந்து எடுத்ததால் நடவடிக்கை. வாக்குகளை பெறுவதற்காகவே பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீது பிரியங்கா காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 4G சேவையை வழங்கும் BSNL நிறுவனம் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் ஓவரில் இலங்கையை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானுடன் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.